அனைவருக்கும் வணக்கம். தம்மை அற உணர்வு உந்த தாமும் மக்களிடம் அற உணர்வை வெளிப்புறச் செய்ய இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இருந்து மதுரை காண்டத்தில் வஞ்சி காதையில் மதுரை காண்டத்தில் வழக்குற காதையில் நடக்கும் நிகழ்வை பற்றியது எனது பேச்சு. கோவலனும் கண்ணகியும் தங்களது மறு வாழ்க்கையை தொடங்குவதற்காக மதுரை மாநகரத்தை சென்றடைந்தனர். அங்கு முதலிற்காக கண்ணகி தன்னிடம் உள்ள பொற்கார் சிலம்பை கோவலனிடம் தந்து அதை விற்று பணம் பெற்று வரும்படி அனுப்புகிறார். ஆனால் அங்கோ கோவலன் விதிவாசத்தால் பொற்கொள்ளனின் சூழ்ச்சியால் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொலையுறுகிறார். இதை அறிந்த கண்ணகி நீதி வேண்டி பாண்டிய மன்னனை நோக்கி அரண்மனையை நோக்கி செல்கிறாள் தனது மற்றொரு பொற்கார் சிலம்புடன். அங்கு அரசனிடம் தேரா மன்னா செப்புவதோடைய, அதாவது ஆராய்ச்சி இல்லாத மன்னனை அவசரப்பட்டு நீதி வழங்கி விட்டாய் என்று கூறி தனது கையில் இருக்கும் மற்றொரு பொற்கார் சிலம்பை காட்டி, இது என்னுடைய இன்னொரு பொற்கார் சிலம்பு, நீ குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவலனின் மனைவி நான் என்று நீதி கேட்கிறார். அதற்கு மன்னன் இதை ஆராய்ந்து தனது மனைவி ஆன கோப்பெருந்தேவியின் இரு சிலம்புகளையும் ஆராய்கிறார். அதில் ஒன்று பவளப்பவர்களால் ஆனது, மற்றொன்று கண்ணகியின் சிலம்பான மாணிக்க பரவலான. இதை அறிந்த மன்னன் தான் தவறாக நீதி வழங்கி விட்டோம் என்று எண்ணி பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட நானா அரசன் நானே கல்வன் என மனம் வருந்தி தன் உயிரை நீட்டு அறத்தை நிலைநாட்டுகிறான். இந்த காதையிலிருந்து ஆசிரியர் இளங்கோவடிகள் கூற வரும் கருத்து என்றால், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் போற்றுகிறார். அதாவது அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யும் தவறான செயல், எடுக்கும் முடிவுகள் அதுவே அவர்களுக்கு கூற்றாக, அதாவது யமனாக வந்து முடியும். அது அவருக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களையும் பாதிக்கும் என்பது சிலப்பதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மன்னன் தவறாக நீதி வழங்கியது அந்த மன்னனையும் அழித்து அந்த நாட்டு மக்களையும் தீக்கு இரையாக்கியது மதுரை. இதிலிருந்து எனது கருத்து என்னவென்றால், இன்றைய கால ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர் பதவியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் செயல்படும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும். பிற்காலத்தில் அதை நாம் எடுக்கும் முடிவு அதை எது போல பாதிப்பை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் என்பது அது அவர்களுக்கு மட்டும் கூட்டாக முடியாது, அது அந்த நாட்டு மக்களையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு வரலாற்றில் பல நிகழ்வுகள் உள்ளன. இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் ஜெர்மனி ஆண்ட ஹிட்லரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து போர் நடத்தி பிற நாடுகளை கைப்பற்றி அந்த நாட்டு மக்களை துன்புறுத்தினார். அறமே அவருக்கு அவரது உயிரை அவரே பறித்துக் கொள்ளும் நிலைக்கு சென்றார். அறமே அவருக்கு கூற்றாக யமனாக முடிந்தது. இன்று மற்றொரு உதாரணம், அரசியல்வாதிகள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறான முடிவெடுத்தால் அது நாட்டு மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கான உதாரணம். நமது நாட்டில் 2016ஆம் ஆண்டு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, இரவில் அறிவிக்கப்பட்டது. அதனால் பெரும்பாலும் பாமர மக்கள் பெருந்து பாதிக்கப்பட்டனர். இந்த செய்தி தெரியாத பல மக்களும் கூட அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை இன்றளவும் வைத்திருந்தது பிற்காலத்தில் செய்திகள் மூலம் தெரிய வந்தது. அதனால் ஒரு அரசு உடற்பயிரில் இருப்பவர்களோ நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இத்துடன் பாரதியார் கூறிய நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரத்திலிருந்து எனது பேச்சை முடிவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும்.